புரட்சி கவிதாசன் பாஜக இருந்து ஒரு ஆளுநருடைய பேச்சு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம்னு திருமாவளவன் குறிப்பிடுறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க திரு புரட்சி கவிதாசன்? பொதுவா ஆளுநர் வந்துட்டு ஒரு மெத்த படித்த பாண்டித்தியம், பல்துறையில பாண்டித்தியம் பெற்றவர். அது அரசு பாதுகாப்பு துறையா இருந்தாலும் சரி, ஆட்சி பணியா இருந்தாலும் சரி, காவல் பணியாக இருந்தாலும் சரி, அவர் பாண்டித்தியம் பெற்றவர், ஒரு தேடல் உள்ளவர். அவரு விவாதத்தை வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை உருவாக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான உரையாடல். தமிழர்கள் வந்துட்டு மெத்த படித்தவர்கள். ஒரு வரலாற்றிலேயே உலக நாகரிகத்திலேயே தமிழர்கள் கல்வி அறிவு பெற்ற காலம் என்பது ரொம்ப ரொம்ப முன்னோக்கியது. அதனால அவர்கள்ட்ட பேசாம யார்கிட்ட போய் பேசுறது? அண்ணன் சொன்னது மாதிரி பீகார்காரங்கள்ட்டையும் ஊபி மாப்பிக்காரங்கள்ட்டையும் பேசுவதை விட அறிவு சார்ந்த சமூகமா இருக்கிற தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு அறிவு வேட்கையோடு, ஒரு தத்துவார்த்த வேட்கையோடு, ஒரு சமூக நீதி பார்வையோடு அடிக்கடி அவர் உரையாடுகிறார். தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா ஏற்கனவே தமிழகங்கிற வார்த்தை நம்ம இலக்கியங்கள்லயே இருக்கு, புதுசா ஒண்ணும் அவர் கண்டுபிடிக்கல. இருக்கிறத சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அதுதான் இல்ல சார். தமிழகம்னு சொன்னாரு, அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்த்தது, பாஜகவும் எதிர்த்தது, ஆதரிக்கல. தமிழ் அகம் என்பது எத்தனை உயர்ந்த சொல் அப்படிங்கிறத அவர் சொன்னதுனால பிரச்சனையாகி போயிருச்சு. இதே தமிழகம் என்று அண்ணாதுரை அவர்கள் சொல்லும் போதோ, பெரியார் சொல்லும் போதோ இனித்தது, ஆனால் ஆளுநர் சொல்லும் போது புளித்தது அப்படிங்கிற மாதிரி வெகுண்டதுனால எதுக்கு சர்ச்சை? முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் ஆளுநர் இருக்கிறாரு. நீங்க முடிவெடுக்கலன்னா நாங்க முடிவெடுப்போம்னு நீதிமன்றங்கள் சொல்லுது. அவருடைய பிராரிட்டி அதை பாக்குற மசோதாக்களை பாக்குறதா, இலக்கிய ஆய்வுகளை செய்யறதா? இல்ல உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தமிழ்நாடுங்கிற பெயரை தமிழகம்னு மாற்றி மீண்டும் அவரே மாற்றிக்கொண்டார். அதனால அதை போய் நீங்க இனிமே ஜஸ்டிஃபை பண்ணணுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவரே மாற்றிக்கொண்ட நிலைப்பாடு இல்ல. அவரே ஒவ்வொரு அரங்கத்திலும் ஒரு அலங்கரிக்கக்கூடிய அழகு பொம்மை அல்ல, மாறாக ரத்தமும் சதையும் எலும்பும் புத்தியும் இணைந்த ஒரு ஜீவன், ஒரு தேடல் மிக்க ஜீவன் என்பதை ஒவ்வொரு இடத்திலே அவர் உறுதிப்படுத்துறார். ஆமா, இன்னொன்னையும் நினைவுல வச்சுக்கணும். அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, இதை கேட்கக்கூடிய அந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் தொலைக்காட்சிகள் மூலமா அல்லது ஊடகங்கள் மூலமா பார்க்கக்கூடியவங்களும் ஜடம் அல்ல. ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள். அவர்களுக்கான உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கு மொழிப்பற்று இருக்கு, அவங்களுக்கு மாநிலப்பற்று இருக்கு. அதே சேர்த்து நம்ம பார்க்கணும்ன்ற அந்த அடிப்படையில் பிரதிவாதங்கள் வருது. அதனாலதான் வாத பிரதிவாதங்கள் வருது. அதுதான் அவர் கருத்தை நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒப்பீனியன் சொல்லலையே, அவருடைய கருத்து. கடந்து போங்க, பிடிச்சா ஏத்துக்கீங்க, பொறுப்புல இருக்காரு அவர், பேசக்கூடியது. விஷயத்துக்கு வந்துடுறேன் சார், நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப அதாவது இந்த சமூக இயக்கவியல் கோட்பாடு, நீங்க மார்க்சியம் படித்தவர், அதனால உங்களுக்கு நான் விரிவா எடுத்து சொல்ல வேண்டியது இல்ல. இயக்கவியல் கோட்பாடு, டயலாக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிமாங்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் டயலாக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிமாங்க. இந்த வரலாற்று பொருளாதார இயங்கியல் வாதம் இருக்குல்ல, அது இடையறாத முரண்பாடுகள் தான் ஒரு சமூகத்தை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் அவங்க முன்வைக்கக்கூடிய சமூக மாற்றத்திற்கான கோட்பாடு. அப்படி பார்க்கும் பொழுது, அதாவது வெள்ளையர்களுக்கு எதிராக போராடியது படித்த விவரமான மேல்தட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் தான் அதிகமா சுதந்திர போராட்ட தலைவர்களாக இருந்தாங்க. அதுதான் ஐசிஎஸ் படிச்சவங்க, பார்ப்பனர்கள், அது மாதிரி இல்ல. அது மாதிரி ஒரு விளக்கம் இல்ல. நீங்க சொல்ற நான் ஒன்னும் மாற்று கருத்து சொல்லல. நீங்க சொல்றபடியே கூட வாய்ப்பும் வசதியும் கிடைத்து படித்தவர்கள் தலைவர்களாக இருந்திருக்கலாம். சுதந்திர போராட்டத்தில் எல்லாரும் ஈடுபட்டாங்க, தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களா? அது ரெண்டாவது லீட் பண்ணது. நான் சொல்ற சிப்பாய் கழகம் எல்லாம் நடந்தது. அது மாதிரி சிப்பாய் கழகத்துல பணக்கார பார்ப்பன பனியா கும்பல் மட்டும் ஈடுபட்டதுன்னு சொல்லல, அனைத்து மக்களும் ஈடுபட்டாங்க. அது மாதிரி மும்பை கப்பற்படை புரட்சி இதெல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்ல லீட் பண்ணதை சொல்றேன். அப்ப வெள்ளையர்களுக்கு எதிராக போராடியது மேல்தட்ட இந்து மக்கள். ரைட்லி ஆர் ராங்லி நாம ஏற்றுக்கொண்ட அல்லது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சமூக படிநிலை அமைப்புல மேல்தட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த உயர் சாதி இந்துக்கள் தான் பெரிய அளவுல அந்த போராட்டத்தை கூர்மைப்படுத்தினார்கள். அது காங்கிரஸ் கட்சியாக மாறி இருந்தது. அதற்கு அப்புறம்
காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு நீங்க புதிய வரலாறு ஒன்னையும் புதிய பார்வையும் சொல்றீங்க பாருங்க. இப்ப விடுதலை போராட்டமே வந்து அப்ப அது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய போராட்டமா இல்லையா? அதை வழி நடத்திய காந்தியார் உள்ளிட்ட மற்ற எல்லாரும் இல்லையா? இங்க சுபாஷ் சந்திர போஸோ அல்லது இங்க வந்து நீங்க இங்க ஒரு பட்டியல் போடுவோம் இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு பட்டியல் போட்டீங்கன்னாலும் எல்லா தலைவர்களும் இருக்காங்க சார். எல்லா சமூகங்கள்ல இருந்தும் தலைவர்கள் இருக்காங்க. இல்ல லீட் பண்றவங்கள பாருங்க. லீட் பண்ணதான் நான் சொல்றேன். நான் ரெண்டு விஷயமா சொல்றேன் திரு. இல்ல கொஞ்சம் டிவியேட் இல்ல, நீங்க கொஞ்சம் டிவியேட் ஆகி போனா நான் சொல்றேன், விளக்குறேன். இல்ல இந்துக்கள்னு சுருக்கிறதையும் நான் மறுக்கிறேன். அதோட இந்துக்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள்ல இருந்தவங்க தான் அப்படி கூட எல்லாம் இல்ல, எல்லா சமூகங்கள்ல இருந்து தலைவர்கள் இருந்தாங்க, எல்லா சமூகங்கள்ல இருந்தும் களத்துல இருந்தாங்க. நான் வேணா உங்களுக்கு பட்டியல் போடலாம், நான் அதை அப்படி பிரிச்சு பார்க்கல. சுதந்திர போராட்ட தியாகி என்றால் சுதந்திர போராட்ட தியாகி, அதை நான் தனியா அது மேல் ஜாதி இந்துக்களுடைய ஒரு சமூக மாற்றம் நிகழ்ந்தது. அதுதான் சுதந்திர போராட்டம் அறியது. மேல் ஜாதி இந்துக்களுக்கு எதிராக பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம்னு தந்தை பெரியார் அவர்களும், அதே மாதிரி ஜோதிராம் பூலே, நம்ம அம்பேத்கர் போன்றவர்கள் சுதந்திர இந்தியாவில மேல்தட்டு பார்ப்பன பணியா அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினாங்க. அது பிற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக எழுந்தது. இப்ப அதற்கு அடுத்தபடியா காலச்சுக்கரம் எங்கே வந்து நிக்குதுன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நீங்க உங்க பார்வையில இல்ல நான் வர ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இல்ல சார், இல்ல திராவிட இயக்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, திராவிட இயக்கத்தோட நோக்கம் என்னவா இருந்தது, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு எடுத்துட்டு வரீங்களா, அது ரொம்ப தப்பா இருக்கு. அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஒரு நிமிஷம் இருங்க, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எதிர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு துணியை நீங்க எடுத்துட்டு வரீங்க. அது வந்து சரியானதா? இல்ல நீங்க அதான் சொல்றீங்க, சுதந்திர போராட்டத்தில் இவங்க எல்லாம் ஈடுபட்டாங்க பெரும்பகுதியா, அவங்களை எதிர்க்கிறதுக்காக இது வந்து அது அல்ல, அப்படி இல்ல. அது அதாவது இந்த காலச்சக்கரத்துலங்க ஒரு கட்டத்துல மேல்ஜாதி இந்துக்கள் போராடினாங்க, அடுத்து பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் போராடினாங்க. இப்போதைக்கு பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூகத்தினுடைய போராட்ட காலம். அதனால நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ திருமாவளவன் முதலமைச்சராகலாம், கிருஷ்ணசாமி முதலமைச்சராகலாம், இல்ல எல்லாரும் ஆகணும். சுதந்திர இந்தியால அதுக்கு 75 வருஷம் இருக்க வேண்டியது இல்ல, அதை பத்தியே நான் சொல்லல. நீங்க கால அளவை எப்படி பிரிக்கிறீங்கன்னா, சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடி வேற, சுதந்திர போராட்டம் வேற, அதுக்கு பிறகு திராவிட இயக்க, அப்படி இல்ல. இது எல்லாமே வேற வேற. ஆனா நீங்க ஒன்றுபடுத்தி என்ன சொல்ல வர்றீங்கன்னா, சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபட்டவர்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள்னு வேற ஒரு துணி கொடுக்குறீங்க. இன்னைக்கு ஆளுநர் பேசுறதுல ஒரு விஷயம், நீங்க தலித் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு அதை பத்தி தலைவர் இருந்தாரு, அவர் பழங்குடி சமூகம். அதே மாதிரி அம்பேத்கர் இருந்தாரு. ஆமா சார், நான் அப்படி சுருக்கவே விரும்பலன்ற புரட்சி கவிதாசன் சுதந்திர போராட்ட தியாகிகளை அப்படி சுருக்கவே விரும்பல. அதனால நான் பேர் சொல்லல, பேர் 1000 பேர் சொல்லலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, திமுக என்பது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தலைமை பொறுப்பை தாரை வார்த்தை இயக்கம். அது பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினருக்கான மருத்துவத்தை பார்க்கவில்லை, தவறிவிட்டது. சமூக நீதி என்பது பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோடு நின்று விட்டது. அந்த காலச்சக்கரம் தலித்துகளை நோக்கி சுழலவில்லை. அதனால பட்டியல் சமூகத்தை வைத்து அரசியல் ஆடுகளும் இனி இருக்கும். அவருடைய துவக்க புள்ளி தான் அவர் யதார்த்தமா பேசினார். நீங்க சொல்லக்கூடிய பார்வையை சொல்லக்கூடிய அத்தனை உரிமையும் அரசியல் இயக்கமா உங்களுக்கு இருக்கு, மாற்று கருத்து இல்ல. புரட்சி கவிதாசன் சொல்லலாம், நீங்க வந்து திராவிட இயக்கங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தீங்க, கீழே போகல, இந்த விமர்சனம் நீங்க வைக்கலாம். நீங்க சொன்னீங்களே இதான் அரசியல் துவக்க புள்ளினீங்களா, அந்த துவக்க புள்ளியை வைக்கக்கூடியவரா ஆளுநர் ஏன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி. இல்லங்க, அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, ஆளுநர் வந்து பல விஷயங்களை பேசுறாரு, அது மாதிரி இன்னைக்கு பேசிருக்கேன். ஏன் பத்துது? சூழ்நிலை இருப்பதனால, காஞ்சி கிடப்பதனாலதான் காடு பற்றி கொள்கிறது. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. குப்பைகள் இருப்பதனாலதான் புகை வருது, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க இந்த இப்ப ஆளுநர் வந்து ஒண்ணுமே உதவாத ஒரு பேச்சை பேசிட்டு போனா சர்ச்சையாகுமா? நான் கேட்கிறேன் சார். 50 ஆண்டு காலம் இல்ல 50 ஆண்டு காலம் மாறி மாறி திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன் நீங்க சதா 24 மணி நேரமும் பேசக்கூடிய இந்த சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியவில்லை? நீங்க ஒரு புதிய அரசியல் பயணத்தை தொடங்குறேன்னு சொல்றீங்க, இந்த காலம் இதுக்கான காலம்ன்றீங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு மாநில தலைவர் பொறுப்பு வருது, நீங்க முன்னுதாரணமா இருந்து
அப்படி ஒரு மாநில தலைவரை நியமித்து நாங்க அவர்தான் சிஎம் கேண்டிடேட்டா பாஜக அங்க முன்னிறுத்த போகுது அப்படின்னு நீங்களே முன் வரலாமே. ஒரு நல்ல ஒரு அரசியல் நெருக்கடியை உருவாக்கலாம்ல. ஏற்கனவே செஞ்சிட்டோமே சார். தமிழ்நாட்டுல சார் தமிழ்நாட்டுல இன்னைக்கு சொல்லுங்க சார், நீங்க இன்னைக்கு தானே புள்ளி வைக்கிறேன்றீங்க. இல்ல இன்னைக்கு தானே நீங்க தொடங்க போறேன்றீங்க, ஒரு அரசியல் பயணத்தை தொடங்க போறேன்றீங்கல்ல. சமூக நீதிக்கு அப்பா நாங்க சார், பாஜக தான் சமூக நீதி. அதெல்லாம் வந்து சரி அப்பா தாத்தா எல்லாம் பேசுறதா அது வந்து ஒரு அரசியல் இல்ல சார், அது விவாதமே இல்ல சார். நாம ரைட் டாக்டர் எல்முருகன் யாரு? சரி ரைட் வர டாக்டர் எல்முருகன் யாரு? சார் அப்படின்னா அவங்க ஒரு பட்டியல் கொடுப்பாங்க சார், அதெல்லாம் வேற சார். சரி ராம்நாத் கோவிந்த் யாரு? திரௌபதி முர்மு யாரு? சரி சொல்லுங்க சார். ஒரே ஒரு திமுக பட்டியல் மட்டும் பழங்குடி எங்களுக்கு கிடைச்ச ஒரு மாநில கட்சிக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புல உயர்ந்த பதவியை நாங்க யாருக்கு கொடுத்தோம்? ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்க. நீங்க பேசுறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்ல. இல்ல உங்களுக்கு ஒரே கேள்வி, இது ஆளுநர் பொறுத்தது. இவ்வளவு படித்த ஆளுநர் பொய் சொல்லலாமா? இன்னைக்கு அவர் பேச்சுல தமிழ்நாட்டில் தான் அதிகமான எஸ்சி எஸ்டிக்கு அதிகமான குற்றங்கள் நடக்குதுன்னு ஒரு ஆளுநர் சொல்றாரு. ஆனா குற்ற ஆவண காப்பகத்தின்படி இந்தியாவில் தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குது. முதல் 8 இடத்துல இருக்கிறது பாஜக. எப்படி ஒரு ஆளுநர் தங்களுடைய மக்கள், ஒரு மெத்த படித்த ஆளுநர் எப்படி பொய் சொல்லலாம்? இன்னும் நாறுது இல்ல சார், வேங்கவேல் தான் இன்னும் நாறுது இல்ல. ஆளுநர் பொய் சொல்லலாமான்னு கேட்டேன். தமிழ்நாடு தான் அதிகம் சொன்னீங்களே, நாட்டிலே தமிழ்நாடு அதிகம்ன்றீங்களே, தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்கு. எப்படி ஆளுநர் இந்த பொய்யை சொல்லலாம்? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. பரமக்குடியில 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, புரட்சி கவிதாசன் 7 பேர் கொல்லப்பட்டாங்க, புரட்சி கவிதாசன் 4 பேர் கொல்லப்பட்டாங்க. கோடி மண்டக்காடுகள் எல்லாம் பற்றி புரட்சி கவிதாசன் இந்த திராவிட இயக்கத்துடைய பொறுப்பு பதில் இல்லை. சரி ஆட்சியாளர் இருந்தது. புரட்சி கவிதாசன் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். உங்களுக்கு மைக் இருக்கு, வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க. நான் அதை விரும்புறேன், உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இல்ல இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், சொல்லதிகாரத்திற்கான ஒரு பயன்பாடும் ஒரு தளமும் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அதை நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க வாதங்களை எவ்வளவு கடுமையான வைங்க, மாற்று கருத்தே இல்லை. அது ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு நம்ம வந்து டேட்டா அவர் கேட்டாரு, நீங்க ஒன்னு சொல்லியிருக்கீங்க, பேசுவோம். நான் மற்ற 2 விருந்தினருடைய கருத்தை கேட்கிறேன், நம்ம தொடர்ச்சியா பேசலாம்.